எல்லாருக்கும் வணக்கங்க. 13 வருஷம் கழிச்சு ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தல அஜித் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ கார் ரேஸ் வந்து 13 வருஷம் கழித்து ஓட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரேஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அது எப்போ நடந்தது தெரியுமா? 2010 லண்டனில் F2 கார் ரேஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த கார் பந்தயத்தில் வந்து தல அஜித் வந்து கலந்துக்கிட்டு சாலிடாக சொல்லப்போனால் 3வது இடத்துக்கு வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த டைமில் இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணார் அந்த டைம்லே. பட் ஆனால் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தல அஜித் வந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டட் மட்டும்தான் இருந்துச்சு. பெரிய அனுபவம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ இவருக்கு வந்து நிறையா அனுபவங்கள் இருக்குது கார் ரேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து இவரால் வந்து தனியாகவே இந்த ரேஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து இவருக்குன்னு ஒரு ஆலோசகர் வேணும், இவருக்குன்னு ஒரு டீம் வேணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த டீம் வந்து இன்னும் அசம்பிள் ஆகலை. ஸோ யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இன்னும் தெரிய வரல. ஆனால் நரேன் கார்த்தி அவர்கள் இருக்கார்ல, இவர் வந்து முன்னாள் கார் ரேஸ் சாம்பியன் ஃபார்முலா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபார்முலா முன்னாள் கார் ரேஸ் சாம்பியனாக நரேன் கார்த்தி அவர்கள் இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து தல அஜித்துக்கு வந்து ஆலோசகராகவும் இருந்திருக்காரு லண்டனில் நடந்த F2 கார் ரேஸ் அந்த சமயத்தில். பட் ஆனால் வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நரேன் கார்த்தி அவர்களை தல அஜித் வந்து பர்சனலாக போய் மீட் பண்ணி சந்தித்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நரேன் கார்த்தி அவர்கள் தான் இப்போ ரீசெண்டாக இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நரேன் கார்த்தி அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் கூட்டமைப்பு வந்து, அதாவது FMSCI இவங்க வந்து தெரியப்படுத்திட்டாங்க. அஜித் இவங்க வந்து இந்தியா சார்பாக வந்து நடக்க போகிற இந்த ஐரோப்பிய GT4 கார் பந்தயத்தில் கலந்துக்க போகிறாங்க. இதுக்கான திட்டமிடல் வந்து அஜித் இவங்கள்ட்ட இருக்குது. எந்தெந்த டீம்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் இப்போ வந்து வெளியில் வந்துருச்சுங்க. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து செம்ம ஹாப்பினஸ்ஸான ஒரு நியூஸாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து செம்ம அப்செட்டான ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஜித் இவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குறது சினிமா மட்டும்தான். ஸோ வருஷத்துக்கு ஒரு படமாச்சு இவர் வந்து கொடுக்கணும், அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஜித் படத்துக்குன்னே வந்து தனித்துவமான ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டரும், அனைத்து தயாரிப்பாளர்களும், அனைத்து தேட்டருக்காரங்களுக்கும் லாபத்தை தான் இவரோட படம் கொடுத்துருக்கு, நஷ்டத்தை கொடுத்ததே கிடையாது. அதே சமயம் மக்கள் மத்தியில் இவரோட படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்க்குறப்ப அஜித் இவங்க வந்து சினிமாவை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து தங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துவாங்க. ஆனால் திடீர்னு இவர் வந்து ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறாரு. இது வந்து 2025 நடக்க போகுது. அப்போனா இனிமேட்டு வந்து சினிமாவில் இவர் வந்து கவனம் செலுத்தவே மாட்டாரா அப்படிங்கிற இந்த கேள்வியும் அப்படிங்கிற அந்த என்ன சொல்கிறது எண்ணமோ மற்றவங்களுக்கு வரதான் செய்யும். பட் ஆனால் வந்து ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் பயணித்தார். அதே சமயம் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் பயணித்தார். ஸோ இவரோட வாழ்க்கை வந்து இப்படி தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் கார் ரேஸு, பைக் ரேஸு இதிலலாம் வந்து கலந்துக்கிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்டோடவே வந்து ஏகப்பட்ட படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில மீடியாக்கள் இருக்குது. அந்த மீடியாக்கள் வந்து தல அஜித் வந்து சினிமாவை விட்டு ஒதுங்க தாங்க போகிறாரு, இது கண்டிப்பாக நடக்க தாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து உண்மையிலே வந்து இது நடக்க தாங்க போகுது. ஏன்னா மீடியாவிலே சொல்லிட்டாங்களே, மீடியாவில் என்றைக்குமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் உண்மை அது கிடையாது. சமீபத்தில் வந்து தல அஜித்தை வந்து ஹைதராபாத்தில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பூனேயில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, என் மகாராஷ்டிராவில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இவர் வந்து பைக் ட்ரிப்பை வந்து போன இடங்கள். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே வந்து மிக முக்கியமான மாநிலத்தில் இவர் வந்து பைக் ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ட்ரிப்பு இருக்குல்ல, இந்த ட்ரிப்பு முடிஞ்ச உடனே இவருக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வேர்ல்டு பைக் ட்ரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து திங்க் பண்ணார். ஸோ இந்த வேர்ல்டு பைக் ட்ரிப்பை இவர் வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் பிரேக்கு சினிமாவில் இவர் வந்து எடுப்பார்.
அது கண்டிப்பாக வந்து 2 வருஷம் இருக்குமா இல்லை வந்து 1.5 வருஷம் இருக்குமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. பட் ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அது எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு கொஸ்டினாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே சினிமாவில் இவர் வந்து பயணிப்பார். ஸோ சினிமாவை விட்டுட்டு இவருக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டார். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு மனுஷன். ஸோ அதே சமயம் வந்து தொழிலை அந்தளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரும் கூட. ஸோ 2 விஷயத்தையும் வந்து ஒன்றா வச்சுட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கவே மாட்டார். இவரால் வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 விஷயத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ நல்ல மெச்சூரிட்டி லெவலில் இருக்கார். ஸோ இவருக்கு எந்த விஷயம் வேணும் எந்த விஷயம் வேணாம் அப்படிங்கிறத இவரால் வந்து ஈஸியாக வந்து முடிவு பண்ண முடியும். ஆனால் வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சினிமா இல்லவே இல்லை. சினிமா தான் இவருக்கு ரத்தம் பந்தம் இல்லாத கோடிக்கணக்கான ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சினிமாவை இவர் என்றைக்குமே வந்து கைவிடவே மாட்டார். ஸோ இந்த ரேஸ் என்னமோ 2025 தான் நடக்க போகுது. ஆனால் 2025 இந்த ரேஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட 64வது படத்தோட அறிவிப்பும் 65வது படத்தோட அறிவிப்பும் 2025 கண்டிப்பாக வரதாங்க போகுது. அப்படி இல்லைன்னா 2026 கண்டிப்பாக வரும். ஆனால் அடுத்தடுத்த பிளான் இவர் கையில் வச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு பிளானாக வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். இப்போ கார் ரேஸ் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து 2025 எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பிடிச்ச ஒரு சில பிளானை வந்து 2-3 வருஷம் கழித்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவாருங்க. ஸோ பிடிச்ச விஷயத்தில் இவர் பயணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லைப்பா சரிப்பட்டு வராது, இவர் சினிமாவில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன வேணும் என்ன தேவை எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ வேறு யாரும் முடிவு பண்ணுற இடத்துல இல்லவே இல்லை. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தை இவர் வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து 3வது மனுஷன் மூலமாக தான் கேள்விப்பட்டோம். ஸோ இவர் வாயை திறந்து சொல்லவே இல்லை. மறைமுகமாக சொன்னாப்புல நான் உடனே வந்து ரேஸில் கலந்துக்க போகிறேன், இதுக்கான வேலைகளை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து புரியல, எனக்கு உள்பட. பட் ஆனால் வந்து இப்படியாப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ தான் நமக்கே தெரியுது இவர் ரேஸில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் ரேஸ் நடக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட 2 படங்கள், ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி படம். ஸோ இந்த 2 படமும் 2025 தான் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 2 படத்தோட ஷூட்டிங்கும் இன்னும் முடியவே இல்லை. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து ஷூட்டிங்கை முடிக்கிற மாதிரி தான் இந்த 2 படத்தோட டீமும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து தல அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப சட்டிலாக தான் வந்து இந்த 2 படத்தோட டீமையும் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப அவசரப்படத்தில் நிறுத்தி நிதானமாக பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா வந்து அவசரமாக படம் எடுத்து அவசரமாக ரிலீஸ் பண்ணி அது மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடைக்காம பிளாப்பை தழுவுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ எப்போ வந்தாலும் என்னைக்கு வந்தாலும் படம் பேசணும் அப்படிங்கிறது தான் இவரோட எண்ணமாக இருக்குது. ஸோ 2010 2011 லண்டனில் F2 கார் ரேஸ் ஒன்று நடந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் இவர் பண்ண சம்பவம் உண்மையிலே வந்து அந்த டைமில் உலகம் ஃபுல்லாக செம்ம ரீச்சு. அந்தளவுக்கு பெரிய ஒரு சம்பவக்காரர் இவர். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சம்பவக்காரர் 2025 நடக்க போகிற ஐரோப்பிய GT4 கார் பந்தயத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ண தான் போகிறாரு. தான் யாரு தான் எப்படியாப்பட்டவன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு இவர் நிரூபிக்க தாங்க போகிறாரு. இது எல்லாத்துக்குமே உண்மையிலே வந்து இவரை ட்ரோல் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து சரியான ஒரு சவுக்கடி இருக்க தான் போகுது. ஸோ சினிமாவை விட்டு ஒதுங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை இவரோட வாழ்நாள் ஃபுல்லாக எடுக்கவே மாட்டாருங்க. அப்படி எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வந்து சினிமாவை விட்டு ஒதுங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அப்போவே எடுத்தார். பட் ஒரு சில நல விரும்பிகள் இண்டஸ்ட்ரியில் இருந்து அவங்க அப்போ வந்து சரியான ஒரு அட்வைஸ் அந்த டைமில் சொன்னாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் சினிமாவில் பயணிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ அவர் வந்து எடுத்திருந்தாருன்னா இப்படியாப்பட்ட ஒரு தல அஜித்குமாரை நமக்கு கிடைச்சிருக்காது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி சினிமாவிலே இருக்காரு, உலகநாயகன் கமலஹாசன் எப்படி சினிமாவிலே இருக்காரு. ஸோ
எக்ஸாக்டாக வந்து இப்படி தான் தலையும் இருக்க போகிறாரு. ஸோ தளபதி விஜய் மாதிரி சினிமாவை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு தப்பை இவர் என்றைக்குமே பண்ண மாட்டாப்புல. ஸோ ஏன்னா இவரை கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட படத்துக்கு இவரோட படம் சம்பந்தமான அப்டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தலையை நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ரசிகர்களுக்கு இவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து படம் நடிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தன்னோட ரசிகர்களுக்காண்டி இவர் தொடர்ந்து செய்ய தாங்க போறாரு. இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே தொடர்ந்து சினிமாவில் பயணத்தை மேற்கொள்வாருங்க. ஸோ சினிமாவை தூக்கி எறிஞ்சிட்டு இவருக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்றைக்குமே செய்யவே மாட்டார். இதை நல்லா மைண்டில் வச்சுங்க.